ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். 15 வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி தொழிலுக்கு உட்படுத்திய முன்னாள் திமுக நகர்மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். கரூர் துயரத்தின் போது திமுக அரசு காட்டிய அந்த அவசரத்தை, அந்த நடவடிக்கையெல்லாம் ஏன் நீங்க இந்த கிட்னி திருட்டுல காட்டல அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தஞ்சாவூர் அரசு பள்ளியில மாணவர்கள் வரிசையாக அமர்ந்து எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் கழிவறையை பயன்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு புதுமையான விஞ்ஞான ஊழலை திமுக அரசு நடத்தி இருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். இப்ப நான் பேசுறத வச்சு கூட அரசியல் பண்ணலாம், அரசியல் பண்ணாம இருக்கிறது நம்ம 2 பேருடைய கடமை அப்படின்னு எப்பவுமே புரியாம பேசுற கமலஹாசன் இப்ப புரியுற மாதிரி பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு தெரிஞ்சுக்கோ. பெயர் வைப்பதில் வல்லவர்கள் என்று நிரூபிக்கும் வகையில் இனிமேல் மருத்துவர்களை நாடி வரக்கூடியவர்களை நோயாளிகள் என்று அழைக்க கூடாது, மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று ஜிஓ பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். விஜயை கைது செய்யணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்ல, நாங்க அதுக்காக சொல்லல, அவர் கொஞ்சமாவது வருத்தப்பட்டு தார்மீக பொறுப்பேற்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். கோயம்பேடுல இருக்கக்கூடிய ஒரு தங்குமறை லாட்ஜ்ல ஒரு பலான சம்பவம் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போது 15 வயது சிறுமியும் கைது செய்யப்படுகிறார். அவங்கள அந்த மாதிரியான தகாத ஒரு தொழிலுக்கு உட்படுத்தினதாக சொல்லப்படுது. அந்த பெண்கிட்ட இருந்து தகவல்களை சேகரிக்கிறாங்க. சில பெண்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே தகவலை சேகரிச்சு இதுக்கு மூளையா செயல்பட்டது யாரு, எப்படி இவங்கள இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி தோண்ட ஆரம்பிச்சா, அதாவது ஏற்கனவே அந்த நம்ம இவரு சொன்னதான், பழக்கருப்பையா சொன்னதான், அதான் சீமான் கூட சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்துல நம்மாழ்வார்னு சொல்லியிருக்காரு, உலகத்துல ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா, மக்களுக்கான ஏதாவது ஒரு என்னன்னா பேரழிவு நடந்திருக்கு, அதுல சில லாபம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதனுடைய வேறு தேடி போனீங்கன்னா அது அமெரிக்கால போய் நிக்கும். தீமைக்கு வேறு தேடி போனா திமுக நிக்கும்னு சொன்னாங்க. அதானே அது வந்து நம்ம பழக்கருப்பையா சொன்னது, சீமானு சொன்னது. சோ இப்ப அது போல நடந்திருக்கு. அப்படி அந்த கைது செய்யப்பட்ட அந்த 6 நபர்களையும் பிடிச்சு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அது போய் திமுகனுடைய முன்னாள் நகர்மன்ற தலைவர்கிட்ட போய் நிக்குது. அவர் பேர் ரமேஷ். அதாவது 15 வயது சிறுமியை ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து அவங்க வந்து தகாத வேலைகளை செய்து அதை ஒரு தொழிலாகவே மாற்றக்கூடிய முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சிறுமியினுடைய பின்புலம் அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமா இருக்கு. சிறுமியுடைய அப்பா இறந்துட்டாங்க, அம்மா வேறு ஒரு துணை தேடி போயிடுறாங்க, அவங்க வேற ஒருத்தருடைய அரவணைப்புல இருக்காங்க. அங்க செல்லக்கூடிய ஒரு நபர் அந்த சிறுமியை தவறா பயன்படுத்தினாரு. அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திமுகனுடைய முன்னாள் நகர்மன்ற தலைவர் ரமேஷ்க்கு அந்த சிறுமியை அறிமுகப்படுத்துறாரு. அவர் அந்த சிறுமியை கொண்டு வந்து கோயம்பேடுல ஒரு லாட்ஜ்ல அடைச்சு வச்சு இந்த மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்தி வந்திருக்கார். கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த பொண்ணை வந்து அப்படி வந்து பயன்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த நபர் கைது செய்யப்பட்ட அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய பண்ணை வீட்டை பராமரித்து வந்திருக்கார். சோ அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நிறைய பொய் சொல்றாரு, நிறைய கையாட செய்யறான்னு சொன்ன அந்த பண்ணை வீட்டை பராமரிக்கும் அந்த உயரிய பொறுப்புல இருந்து அவர் நீக்கப்படுறார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அது எப்பயோ நடந்திருக்கு. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நகர்மன்ற தலைவர், முன்னாள் நகர்மன்ற தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ எங்க எப்படி பார்த்தாலும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பண்ணவங்க, இந்த பிரியாணி யார் அந்த சார் அப்படின்றது அந்த விஷயம், மெத்தாப்பட்டமைன்னு இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அது அங்க போய் நிக்குதே. அது ஏன் அப்படின்ற கேள்வியும், இதையெல்லாம் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு வந்து அப்பா அவர்கள் கேள்வி கேட்க மாட்டாரா, ஒடுக்க மாட்டாரான்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது அப்பா பிள்ளைகளை சரியா வளர்க்கல அப்படின்னு 4 பேர் பல்ல போட்டு பேசிவிடுவோம் அப்படிங்கிறத இப்பவே நாங்க அறிவுறுத்துறோங்க. இனிமேலாவது உங்க பிள்ளைகள் நல்லா வளங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அந்த பிரச்சாரம் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்குது. அவர் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. கரூர் சம்பவத்துல, கரூர் துயரத்துல நட்டு ராத்திரியில ஃபிளைட்டை பிடிச்சி வந்தீங்க, நட்டு ராத்திரிக்குள்ளேயே அருணாச்சல ஆணையத்தெல்லாம் போட்டு விட்டீங்க, இவ்வளவும் செய்து இவ்வளவு நடவடிக்கைகளும் எடுத்த நீங்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டும் இந்த கிட்னி திருடினதா ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் போடல? இன்னைக்கு அவருடைய 80வது பிறந்த நாள்பா. யாருடைய பிறந்த நாள்? கிட்னி திருட்டினுடைய தந்தை, அவருக்கு 80வது பிறந்த நாள். தனலட்சுமி சீனிவாசன் அவர்களுடைய. அதாவது என்னன்னா, அந்த மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவர் மேல குற்றச்சாட்டு, அவருடைய அப்பா. அது போக இந்த பக்கம் ஈரோட்லயுமே குமாரபாளையம் பகுதியிலையுமே இந்த மாதிரி விசைத்தறி தொழிலாளர்களுடைய கிட்னி எடுத்துட்டாங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டு. இதுக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுருச்சு. ஆனா அந்த நீதிமன்ற உத்தரவு வர்ற வரைக்கும் அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது.
ஒரு குழு போட்டோம் அதை விசாரிக்கணும் அப்படின்ற எந்த விதமான பொறுப்பையும் வந்து திமுக எடுத்துக்கலாம். ஆனா கரூர்ல மட்டும் ஏன் அவ்வளவு அவசரம் காட்டுறீங்க? எதுக்கு? விஜயுடைய குடுமையை பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்றதுனால அதை வந்து பிடிக்கணும் ட்ரை பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே அதுக்குள்ள இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அவசரம் காட்டாத நீங்க இதுக்கே அவசரம் காட்டுனீங்க. எக்ஸ் வலைதளத்துல இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமாக ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. 80வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த வாசகங்களை மட்டும் படிக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இப்ப சமூக ஊடகங்கள்ல நம்ம பயணிக்கணும். சர்வதேச கிட்னி காப்பாளருக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். சர்வதேச கிட்னி காப்பாளர் ஐயா கிட்னி சீனிவாசன் பிறந்த நாளை தேசிய கிட்னி தினமாக அறிவிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. தேசிய கிட்னி தினமான இதை இதோட முடிச்சுக்குவோம். தஞ்சாவூர் அரசு பள்ளியில அந்த ஸ்கூலுக்கான நிதியில கிட்டத்தட்ட 34 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆடுதுறை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மாணவர்களுக்கான ஒரு பெரிய நூலகம் இல்ல, ஒரு படிப்பறை இல்ல, கழிவறை கட்டிருக்காங்க. சரி, சிறப்பு. அது நல்ல விஷயம், சுகாதாரமான. ஆனா அதுக்கு பாத்துங்க குறிப்பிட்ட அந்த பேரை வைக்க மாட்டாங்க. என்னது? ஆனா சொல்ல மாட்டேன். கழிவறை. கழிவறைக்கு அந்த பேரை வைக்க மாட்டாங்க. அந்த பேரை வைக்க மாட்டாங்க. ஆமா, சரி, நான் அதை சொல்ல மாட்டேன் யாரு அப்படின்றத. ஆனா நீ சொன்ன மாதிரி நூலகம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன, ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு அந்த பேர் வச்சிருக்காங்க. வச்சோன்னா அவருக்கு ஏன்னா ராமநாதபுரத்துக்கு அவருக்கும் என்னடா சம்பந்தம், ராமநாதபுரத்துக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டாரு. சரி போச்சு, அப்துல் கலாம் பேர், ராஜாவோட பேர் வச்சாலும் பரவாயில்ல, அப்துல் கலாம் பேர் அதை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க. சரி, இந்த பிரச்சனை நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். கழிப்பறை பிரச்சனைக்கு வாங்குவோம். அதுல பாத்தீங்கன்னா மாணவர்கள் நல்லா வசதியா போகணுங்கிறதுக்காக வெஸ்டர்ன் டாய்லெட், பாம்பே இந்தியன் டாய்லெட் ரெண்டு இருக்கு. ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சூப்பர். இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் இல்ல, நான் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். சோ இந்த இந்தியன் டாய்லெட் வந்து வரிசையா இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 பதிச்சுட்டாங்க. சரி, நடுவுல நடந்து போறதுக்கான பாதையை விட்டாங்க. என்னையா ஒத்தடி பாதையா கிராமத்துக்கு நடந்தா போறன்ற மாதிரி நடுவுல தடுப்பே இல்ல. நான் தான் சொன்னல 34 லட்சம் சிம்பிளா நம்ம முடிச்சிருக்கோம். பெரிய அளவுல விழாலாம் எடுத்து இது பண்ண வேண்டாம். இது நம்ம அப்படியே வச்சு பில்ல மட்டும் போட்டு நம்ம எடுத்துக்குவோம். பின்னாடி பார்த்தா நாங்க தடுப்பு கட்டணும், அது நேத்து பெஞ்ச மழையில கரைஞ்சு போச்சுன்னு சொல்லி எதையாவது ஒரு உருட்டிக்குவோம். நீங்க திறப்பு விழா மழையில அது முளைச்சுக்கும் அப்படின்னு திறப்பு விழா நீங்க விமர்சையா கொண்டாடாதீங்கன்னு சொன்னேன். பார்த்தா கேட்கலன்னு சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்ல அவருக்கு காது கேட்டிருக்கு. அதாவது அந்த யூரின் போற டாய்லெட்ஸ்லயே கூட நடுவுல அந்த ஸ்லைட் எல்லாம் வச்சு ஆப்பிரிக்காவில கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுக்கு கூட அறிவுல கொஞ்சோண்டு இருக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுல வேற சமூக நீதி, சுயமரியாதை, இன்னும் சொல்ல போனா என்ன சனாதன ஒழிப்பு, பாஜக உள்ள வந்து பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. அதாவது விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரு கட்சி இப்படி வந்து அறிவியல் குறையோட ஒரு ஊழலை செய்யலாமா? செஞ்சதான் செஞ்சீங்க. அந்த திறப்பு விழா பண்ணிட்டு ரிப்பனை கட் பண்ணிட்டு உள்ள போய் எல்லாம் பாத்துருக்காங்க. பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பேயாடல, என்னடா இப்படி கட்டி வச்சிருக்காங்க, இது எப்படா ஒருத்தம் போகணுமா இல்ல மொத்தமா போகணுமா, மொத்தமா எப்படா போறது, இல்ல ஒருவேளை எல்லாத்துக்கும் மாஸ்க போட்டு விட்டுருவாங்களா ஒருத்தன் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக. என்ன புரியல, கட்டிடக்கலைஞர்களுக்கு போறது போனாத ஒரு பிளானா இருக்கு, யார் போட்டு வேற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல இதை விவரிக்க முடியல. படத்தை பார்த்து நீங்களே அதுக்குண்டான கருத்தை நீங்க புரிஞ்சுங்க. நாடாளுமன்றத்தின் சிங்கம் என அறியப்பட்ட ஐயா வைகோ அவர்கள் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் இருந்தாரு. அதே மாதிரி நம்ம ஐயா ராமதாஸ் அவர்களுமே மருத்துவமனையில் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையுமே வந்து பல பிரபலங்களும் சந்திக்க போனாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாரு. வைகோ அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாருங்கிற விஷயமே எப்போ ராமதாஸ் ஐயா அதே மருத்துவமனையில் போய் படுத்தாரோ, முதலமைச்சர் போய் அவரை பார்த்துட்டு அப்படியே இவரு வேற இருக்கிறாரா, சரி பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் படுத்திருக்கிறதே தெரியும் நமக்கு. ராஜீவ்காந்தி ஐயாவுக்கு மரியாதை. இதுல வேற நாடாளுமன்றத்தின் சிங்கம் வேற. ராஜீவ்காந்தி எங்கே ஓடுறீர்கள் நின்று பதில் சொல்லிவிட்டு போங்கன்னு ராஜீவ்காந்தியவே பார்த்து கேட்டவர். இப்படி எல்லாம் சொல்லலாமா? ஸோ இப்போ என்னன்னா அந்த மருத்துவமனைக்கு எல்லாருமே போய் பார்த்துட்டு வராங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாரு, திரு சீமான் அவர்கள் போனாரு, இயக்குனர் சேரன் போனாரு, பலரும் போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்து கமலஹாசன் அவர்கள் போயிருக்காரு. போய் பார்த்துட்டு நான் வந்து ஐயாவுடைய மகனாரை பார்த்தேன், ஐயாவுக்கு ஜுரம் தணிஞ்சிட்டு வருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஐயா பார்த்துட்டு மட்டும் வாங்க, ஏதாவது பேசிடாதீங்க, அவரே ரொம்ப ட்ரீட்மெண்ட் குறைவா தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா ரெண்டு பேருமே வந்து ஓரளவு நல்லா உடல் தேடிட்டு வராங்க. ஸோ கமலஹாசன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயா அந்த கரூர் துயரத்தை பற்றி அப்படின்னு. கரூர் வந்து நடந்துருச்சுங்க, அதை விடுங்க, அது ரொம்ப துயரமான சம்பவம் தான், இருந்தாலும் நம்ம அதை கடந்து வரணும், இனி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம பார்த்துக்கணும். இதை மட்டும் தான் சொன்னார் அவரு. செந்தில் பாலாஜி நேரத்துக்கு போனதுனாலதான் அந்த துயரத்தினுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேங்கிற, நீ ஆண்டவரோட அடிமையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாரு. அவர் அந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸா அப்படின்னு சொல்ற கேள்வியை பலரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இருந்தாலும் கூட இதெல்லாம் அவர் சொல்லிட்டு அதற்கு பின்னாடி மற்ற விஷயங்களையும் சொல்றாரு. எதை வேணா வச்சு அரசியல் பண்ணலாங்க, இப்ப நான் பேசினதை வச்சு கூட அரசியல் பண்ணலாம், சோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அதை பண்ணாம இருக்கு நம்ம ரெண்டு பேரும் கடமை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடவுள் பாருங்க, செந்தில் பாலாஜி பத்தி எல்லாம் பேசி ஒரு அரசியல் பண்றாரு. இவர் என்னன்னு கேளுங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்கள் போய் பார்த்திருக்காங்க. ஐயா ஒரு மாம்பழத்துக்காக அப்பாவும் மகனுமா சண்டை போடுவீங்க, தனியா பேசுனாங்கன்னு வேற செய்தி
செய்திகள்லாம் வருது. ஆமா, அதுல 30 நிமிஷம் வந்து 2 பேருமே தனியா பேசினாங்களாம். சோ கூட்டணியில வந்துட்டு நீங்க உங்க மகனை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து வச்சிடலாங்க கூட்டணி. அதாவது அதிமுகல கூட டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் ஏபிஎஸ் சேர்த்துக்குவாரா அப்படிங்கறதான் கேள்வியா இருந்துச்சு. ஆனா இதுல மகன் அப்பா சேர்த்துக்குவாரா, அப்பாவை மகன் சேர்த்துக்குவாரா, இதெல்லாம் இந்த ரொம்ப கமலஹாசன் ஐயா என்ன பேசினார் அப்படின்றது, என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு யோசனை பார்க்கணும்னு, ஒருவேளை தக் லைஃப் 2 எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா மருதநாயகம் ஷூட்டிங் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரா? மருதநாயகம் 2வா? இல்ல மருதநாயகத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா இளவரசி அவர்கள் வந்து குத்துவிளக்கு கேட்டு தொடங்கி வைத்த ஒரு திரைப்படம் அப்படியே இருக்கின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பார் ஐயா. அதுலயே எந்திரிச்சுவாரு. இளவரசியில நான் இங்கிலாந்து ராணி, நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி பல நிகழ்வுகளை நடந்துட்டு இருக்கும்போது இதனுடைய சம்பந்தமான ஒரு விழா எடுக்கும்போது நம்ம சென்னையில தான் நிகழ்ச்சி நடக்கும்போது அப்ப முதலமைச்சர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மருத்துவரை தேடி வரக்கூடியவர்கள் இனிமேல் நோயாளிகள் அல்ல. ஐயா என்னையா இப்படி சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னையா சொல்றது, இங்கிலீஷ்ல சொல்றதா பேஷண்ட்னு சொல்றதா? இல்ல மருத்துவ பயனாளர்கள். நீங்க நோயோட வரீங்கன்னு சொல்லி ஏன் நெகட்டிவா சொல்றீங்க? மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா சொல்லுங்க. ஒரு ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட். ஏன்னா வரலாறு பேசணும். 50 வருஷத்துக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சிலையை வச்சு நோயாளிகளை மருத்துவ பயனாளர்கள் இருங்க, நான் மறுபடியும் நோயாளிகளை மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்க வைத்த தமிழ் தந்தை, ஒரு எட்டிமாலஜிஸ்ட், ஒரு சொற்பிறப்பியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லி வரலாறு கிரியேட் பண்ணணும். சோ இதுதான் முக்கியம். இப்ப என்ன அப்படின்னா, முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி உதயநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி. எப்படிங்க இது? எனக்கு இது டவுட்டா இருக்கு. எப்படி சொல்லுவாங்க? ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வரும்போது கருணாநிதி தூக்கிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். யாராவது இருந்தா அதுக்கான நல்ல விளக்கம் என்னவா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவரான விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஏன் பார்க்கல போல இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்காக தான் பார்த்திருக்கான். அது திமுகவோட கூட்டணியா? அது ரைட், அணி அப்படின்னு திமுக விசிக அணி. ஓகே, அணியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை வந்து நாங்க கைது செய்யணும்னு சொல்லல, அப்படி வந்து கைது செய்யணும்ன்றது எங்களுடைய நோக்கமும் இல்ல. எங்களுக்கு இந்த கருத்துல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிறியோ, நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? எப்படி திமுகவினுடைய சார்பாக பேசக்கூடியவர்கள் பேசணும், ஒரு விஷயத்தை பத்திரிகைகள்கிட்ட எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி ஒரு ஸ்பான்டேனியஸா பேசணும்ன்ற ட்ரைனிங்க கொடுத்துட்டு இருக்காப்ல. ஆமா, இப்ப என்ன கொடுத்துருக்காருன்னா, தார்மீகமா கரூரில் நடந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பு நீங்க ஏற்றிருக்கணும். அது செஞ்சீங்களா? செய்யல. உங்களுடைய பேச்சிலையும் அந்த மாதிரியான ஒரு தன்மை வெளிப்படலை. அது போக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே நீங்க வந்து ஒரு சவால் விடுக்கிறீங்க, அதுவும் பாஜக இருக்கிற தைரியத்துல அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாஜக இருக்கிற தைரியத்துல விஜய் அவர்கள் வந்து சவால் விடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை திருமாவளவன் சொல்ற அதே நேரம் அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு டீலிங் இருக்குது அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த டீலிங்கை தாண்டி போயிட்டாரு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு எல்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் அன்னன்னைக்கு மறந்துடணும். எப்படி நம்ம பிரசாதம் வாங்கி அதை வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துடுறோமோ அது போல அதை அப்பவே விட்டுறணும். பட் இப்ப என்ன, கோர்ட்ல வந்து அப்பீல் போயிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சிபிஐ விசாரணை கேட்பாங்களா? சிபிஐ விசாரணை கேட்டதுக்கு அப்புறம் தாவேகாவுடைய தலைகள் தப்புமா, தலைமறைவு வெற்றி கழகம் அப்படின்ற அந்த அவப்பெயர் நீங்குமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே திருமாவளவன் பதில் சொல்ல முடியாது. விஜய் வெளியே வருவாருன்னு பார்த்தா அவர் வீடியோ கால் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காப்ப. தமிழகத்தின் தோப்பான விஜய் அவர்கள் ஒற்றை மரமாக மாறிவிட்டார் என்ற விமர்சனங்கள்லாம் வந்தது. இந்த கரூர் துயரத்தை வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி வரதராஜன் அவர்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டை நம்ம ஒரு நபர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னா கமெண்ட்லயே அவர் வந்து அவர் பேரை போட்டாங்க. அந்த அளவுக்கு இணையதளங்கள்ல நம்ம கூட அவரை இப்போது கைது செய்திருக்கிறார்கள். காரணம் இந்த மாதிரி அவதூறு பரப்பினார் அப்படின்ற மாதிரியான செய்திகளை கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ பேசுறது இணையதளங்களையும் சரி பொதுவெளிகளையும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும், இல்லைன்னா உங்களுக்கு களி நிச்சயம். அதுலயும் தாவேக உறுப்பினர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பேசி நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த காரணமாக அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால தாவேக உறுப்பினர்கள் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சட்ட அறிவு இருக்கான்றத யோசிச்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்கப்பா. நீங்க பேசுனா திமுக காரனா பேசணும், இல்லைனா கம்முன்னு இருக்கணும். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.